நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. அதனாலே பார்த்தார் என்பெருமாள் கோபால கண்ணன். நம்ம சூழ்ச்சியால தான் 7 பேரும் பிறந்தா. நம்ம சூழ்ச்சி அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ இந்த 7 ஆண் குழந்தைகள் பிறந்தது. சப்த கன்னி பெற்ற பிள்ளைகள். இப்ப 7 பேரையும் நம்ம மனைவி லட்சுமிட்ட கொண்டு கொடுத்தா என்ன செய்வா? நம்ம இல்லாம 7 பிள்ளைகள் எப்படி வந்துச்சு? கேப்பா ஐயா நாராயணா, இப்படித்தான் இதான் பள்ளி பார்கடல பள்ளி கொழுது அழகா லட்சுமி கலந்தொலக்க மாதிரி வீட்டுல இருக்கேன். நீங்க 7 ஆம்பளை பிள்ளைய கொண்டு வந்து கட்டினா காரணம் என்னன்னு கேட்டா நம்மளால சொல்ல முடியாது. கொண்டாட்டி கோவிப்பா. இந்த பார்வதி கிட்ட கொடுத்தா அவ புருஷனுக்கு பகவானுக்கு பாத பணிவிடை செய்து கொண்டிருக்கா. புருஷனுக்கு கொடுத்த வேலையே செய்ய முடியாம முடிச்சுக்கிட்டு இருக்கா. யாரு நாட்டை ஆள போற தங்கங்க. நாட்டை ஆள போற சிங்கங்கள். சரி, அப்ப சரஸ்வதி அம்மா கிட்ட கொண்டு கொடுக்கலாமா? ஆமாம்மா, அவளுக்கு புத்தகம் கையுமா இருக்கா, புத்தகம் எழுதையே நேரம் இல்ல. ஆமா, புத்தகம் எழுதையே நேரம் இருக்கு. அப்ப இந்த 7 பிள்ளைகளையும் வளர்க்கணுமானால் 7 குழந்தைகளையும் தங்கமாகவும் சிங்கமாகவும் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் வீரத்தோடு விவேகத்தோடு வெற்றியோடு வளர்க்கணுமானால் சென்ற இடமெங்கும் வெற்றியோடு திரும்ப வேண்டுமானால் முட்டாபுரத்துல இருக்கிறாளே கோட்டை கட்டி என் தாயாகப்பட்ட முப்புறத்து பத்ரகாளி அம்மா பத்ரகாளி இடத்திலே கொண்டு கொடுத்தோமானால் வீரத்தோடு விவேகத்தோடு வளர்ப்பாள் என்று சொல்லி 7 பிள்ளைகளை வளர்க்கணும். சப்த கன்னி பெற்றெடுத்த பிள்ளைகளை வளர்க்கணும்னு சொல்லியா சக்தி கொண்ட பத்ரகாளியால தான் முடியும். அப்ப நம்மள எல்லாம் வளர்த்தது என் தாய் பத்ரகாளி. அவளை ஏன் தாயின்னு சொல்லக்கூடாது, நம்ம தாய் பத்ரகாளி. அதனால உலக தாய் அல்லவா? உனக்கு மட்டும் தாய் அப்படி ஆவா? கிடையாது இல்ல. உலகத்துல மூச்சா பறந்துகிட்டு இருக்கா. தாய் தான். ஆமா, கண்டிப்பா. சரி, அதனாலே ஆமாம்மா வேண்டாமா? சரி, மாறிக்கிட்டனும்ல அண்ணன். அப்ப பார்த்தாரு. ஆமையோ என்பெருமாள் கோபாலனோ, என்பெருமாள் கோபாலனோ 7 பிள்ளைகளை தூக்கி கொண்டு கூடையுமே கையில் எடுத்து முட்டாபுரம் நோக்கி எல்லோ ஏ முகுந்தனுமே ஏகி வாரா. முட்டாபுரம் நோக்கி எல்லோ ஏகி வாரா. அலங்காம குலுங்காம வாராரே. முட்டாபுரத்துல இருக்கிறாளே என் தாய் பத்ரகாளி தாரகாசுரனை வதை முடித்து இருக்கிறாள் அல்லவா என் தாயாகப்பட்ட பொண்ணு பத்ரகாளி அம்மா. நீ சொன்னியே பொண்டாட்டிக்கு அப்படி ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு. ஆண் குழந்தை பிறந்த இது மாதிரி எடுத்து கொடு. கண்டிப்பா, இவ்வளவு அழகா இருக்கு, நல்லா இருக்கு, நல்ல பாரினர் மாதிரி இருக்கும். ஆமா, அதனாலே ஆமாக்கா. பொட்ட பையனா ஆம்பளை பிள்ளையா? சரி சரி. அப்ப பார்த்தால் 7 பிள்ளைகளையும் தூக்கி கொண்டு 7 குழந்தைகளையும் தூக்கி கொண்டு பத்ரகாளி அம்மாள் இடத்திலே வந்து ஆமையா கண் எப்படி கூட வச்சுட்டு நிக்காரு. என்ன எனக்கு அரிசி பெட்டி கொண்டு வந்திருக்கியா? உனக்கு அரிசி பெட்டி இருக்கு, உள்ள அல்வாவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அண்ணன். என்ன திடீர்னு அண்ணன் வந்து நின்னாருன்னா உனக்கு சுட சுட அரிசி இருக்குதா, உள்ள திறந்து பாரு பெட்டியை. அம்மா முதல்ல கூடைய கை பிடிச்சி இறக்குமா. ஏன்னா ஒரு தங்கச்சி பாசமா நினைக்க கூடியது. அண்ணன் பல நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தோம்னா ஒருவேளை அரிசி பெட்டி கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கிறது. பத்ரகாளி அம்மாளுக்கு இந்த தாயா எங்க அப்பன் பெருமாள் அண்ணன் முறை. அதான் அண்ணன் திடீர்னு தேடி வந்திருக்கானா, அப்ப அரிசி பெட்டி வந்துருப்பேன். அண்ணன் அரிசி பெட்டியா? எம்மா கூடை முதல்ல இறக்கு அப்படின்னு உடனே கூடைய மெதுவா இறக்குனா பத்ரகாளி. உள்ளைய பார்த்தா கொப்பில் கோடு கூட அறுக்காம 7 ஆண் குழந்தை. யாருக்கு தொண்டை கட்டி இருக்கு, நல்லா இருக்கு. 7 பிள்ளைகள் அழுது வா வான்னு. சரி, அப்ப பார்த்தால் பத்ரகாளி. ஆமம்மா, அண்ணா அந்த 7 பிள்ளைகள் எப்படி வந்தது? தாய் பத்ரகாளி, என்ன இந்த விவரத்தை கேட்காத, இது பெரிய கதை. குட்டியா சொல்லிருது. பகவானை சந்தேகப்பட்டதாலே பார்வதிக்கு தண்டனை கொடுத்தார். 12 வருடம் பாத பணிவிடை செய்யணும். அந்த பாத பணிவிடைக்கு சப்தக்கன்னி 7 பேரால பழிமோசம் வந்தது. அந்த சப்தக்கன்னி 7 பேரையும் பழி வாங்க வேண்டும் என்று கண்ணனுடைய சூழ்ச்சியால இந்த 7 ஆண் குழந்தை பிறந்தது. 7 பிள்ளையும் வீரத்தோடு விவேகத்தோடு வளர்க்கணுமானா காளி ஒன்னால தான் முடியும். நம்ம காளி பத்ரகாளி ஆகப்பட்ட ஒன்னால மட்டும் தான் முடியும். ஆனா வளர்த்தால் மட்டும் போதாது. என்ன நாளை ஒரு காலத்துல 7 பிள்ளைகளை நான் வந்து கேட்பேன். ஆமா, 7 பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளையும் குறை கூடாதுன்னு நீ எங்க போற? ஏ தாய், 7 பிள்ளைல ஒரு பிள்ளை கூட குறைய கூடாது. ஒரு பிள்ளை கூட குறைய கூடாது. குறைஞ்சதுன்னு நினைச்சுக்கோ, தூக்கம் வந்துட்டு ஆச்சு, குறைய கூடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எம்பிட்டு நேரம் தான் இருந்து பாப்போம் பாத்துக்கோ. அலப்பி சிக்கன் பிரியாணில பீஸ் போடாங்கன்னு பீஸா ஆள்ளி போட்டாங்க. சவைக்க முடியல, இவ்வளவு நேரம் ஊற வச்சு சவைச்சிருக்கேன். சங்கடமா இருக்கு. சாஞ்சி பார்த்தேன், இருக்க முடியல. ஈடேறி போறதுக்கு முதுகு வலி தாங்க முடியல. சாஞ்சி பார்த்தேன், இப்படி உருண்டு பார்த்தேன், கால் ஒரு பக்கம் எடுத்துட்டு போகுது, முது ஒரு பக்கம் போகுது. கட்டையை போய் வீட்டுல போடுவோம். என்னத்தை கொண்டு போய் கட்டை வீட்டுல கொண்டு போய் போடும். வீட்டுல போட்டு அந்த கனவுல போய் தாத்தா வருவாரு. வரட்டுமே பையா. சரிக்கா, மேல சொல்லுங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இவன் பாதி பேர் யோசிப்பாங்க,
நம்மளும் ஒரு வேளை இப்படித்தானே எந்திரிச்சு போனா ஏதாவது சொல்லுவான், நம்ம அப்ப இருந்துருவோம். அப்படி பல்ல கடிச்சிட்டேயாவது இருந்துருங்க. சும்மா இதான் ஏன்களு பெண்கள்ட்ட பிடிச்ச விஷயமே ஒண்ணுதான், ஒருத்தர் இருந்துச்சு இப்படி தட்டிட்டாங்கன்னா போதும், நின்று நானும் வரேன், பிள்ளை அழுதுட்டே இருக்க கொண்டு போய் போடணும். ஏன்னா அவ்வளவு தூரம் போகணும் பாத்தியா, கூட ஒரு துணையாளு வேணும். கண்டிப்பா ஒரு ஆளு போனா போது ஒரு 9 ஆளு கண்டிப்பா எந்திரிச்சு போயிடும். போயிட்டு சும்மா இருப்பான்னு விழுக்கார பிள்ளை சேலையை பத்தியா நல்லாவே இல்லை. அங்க நடந்து போவாத்தா அந்த பக்கப்பாட்டு பொம்பளை கிட்ட இருக்க பாரு நல்லா சிக்குன்னு இந்த மக்கள் லூசா கிடக்குச்சு. அங்க அண்ணாச்சி ஒரு அரை வீட்டுல நிப்பாங்க. என்ன வில்லுபட்டு முடிச்சிட்டாலோ முடியல வந்துட்ட முடியல பாடும் ஊத்தி முடியலையோ ஊத்தி முடியலையா, நானே நட்டாம இருக்க முடியாம வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்படி வர இருக்கா, அப்படி சில பேர் கதைகள் இருக்கத்தான் செய்யும். சரி அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே பார்த்தால் பத்திரகாளி தாயே பொண்ணு பத்திரகாளி அம்மா கொப்பிள் கொடியெடுத்து குளவையிட்டு 7 பிள்ளைகளுக்கும் பெயர் கொடுக்கணும். ஆமா 7 பிள்ளைகளுக்கும் பெயர் கொடுக்கணும். கண்ணை ஒப்படைச்சிட்டு திருப்பார் கடலுக்கு போயிட்டாரு. 7 பிள்ளைகள் பிறந்துக்கீங்களா, ஒரு கொலை போடலாமா? சங்கடம்னா தர்ம சங்கடம் வாய்ப்பே இல்ல. ஏம்னு கேளு, கொலை போடணும்னா அவ்வளவு ரிஸ்கா இருக்கு பாத்துக்கோ, ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன்னா போன ஊர்ல ஒரு பாட்டியை கொலை போட சொன்ன பாத்துக்கோ, காத்துக்குள்ள வந்து நின்று துப்புல பேச்சமா வந்த பேச்சமா வடக்கணி கோடிடுவா. அதான் ஒருவேளை நீங்க கொலை போடலன்னு நினைச்சேன். ஒருத்தர் போட்டா ஒருசைக்கப்பட்டுருவாங்க, அந்த ஒருத்தர் போடுறதுக்கு அசிவரம் போடுறது யாரும் போடலாம்னு வச்சுக்கீங்களோ. பாட்டி பாரு நினைக்கிறாங்க நான் பிராயத்துல போட்டா போடுங்க அச்சிவலா வாங்கி போடணும். சரி பார்த்தா போட்டா நீ போடவே நம்பி கேட்டேன், சரி போடவையா. ஆமா அதனாலே பார்த்தால் பத்திரகாளி கொப்பில் குடியெடுத்து குளவையிட்டால் காளியர்கள், அந்த குளவையிட்டா காளியம்மா அப்ப 7 பிள்ளைகளுக்கும் பெயர் கொடுக்க வேண்டும் என்று. 7 பிள்ளைகளுக்கும் கண்டிப்பா பெயர் கொடுக்க வேண்டும். சப்தக்கன்னி வெச்ச பிள்ளைகளுக்கு சான்றோர் என்றும் சத்திரியர் என்றும் பெயர் கொடுத்தா. சரி 7 பிள்ளைகளுக்கும் சாதாரண பெயர் இல்ல, சாதாரண பெயர் கிடையாது. பாண்டியன் என்று பெயர் கொடுக்கணும். பாண்டியன் என்று பெயர் கொடுக்கணும் 7 குழந்தைகளுக்கும். பொன்னம்பல பாண்டியன், சரி ஜெயவீர பாண்டியன், செந்தூர பாண்டியன், ஆமாம்மா அதிர்வீட்டு பாண்டியன், கூழ் பாண்டியன், சரி விசய பாண்டியன், இப்படி என்று சொல்லி 7 பிள்ளைகளுக்கும் பாண்டியன் என்றே பெயர் கொடுத்தாள். பாண்டியன் என்ற பெயர் கொடுக்கிறாள். என் தாயாகப்பட்ட பத்திரகாளி அம்மா. அப்ப பார்த்தா காளி அம்மா. சரி நம்ம அண்ணனும் இந்த 7 பிள்ளைகளையும் வீரத்தோடு விவேகத்தோடு வளர்க்க சொன்னாரு. அப்ப பாண்டியங்கிற பட்டம் நம்ம கொடுத்த பட்டம், தாய் பத்திரகாளி அம்மா கொடுத்த பட்டம், நம்ம கொடுத்த பட்டம் இல்ல, நமக்குள்ள பட்டம். அப்படி சொல்லு. ஆமா சரி அதனால 7 பிள்ளைகளுக்கும் முதல்ல பிறந்த பிள்ளைக்கு என்ன கொடுப்பாங்க, சேனை கொடுப்பாங்க. ஆமா சேவு நல்ல சேனை சீனி கரைச்சு கொடுப்பாங்க நினைக்கிறேன். சீனி கரைச்சு கொடுப்பாங்க. முன்ன பிள்ளை பத்த கிடையாதா, அதனால தெரிய மாட்டேங்குது எப்படி என்ன கொடுப்பாங்க. எங்க அம்மாட்ட கேட்டு சொல்லுதேன் நாளைக்கு என்ன சேனை கொடுப்பாங்களா. அப்ப சேனை கொடுத்தீங்களா எல்லாருக்கும்? சேனை கொடுக்கலையா அப்படியா இருக்கும். பத்திரகாளி அம்மா 7 பிள்ளைகளுக்கும் சேனை கொடுக்க வேண்டும் என்று. சேனை கொடுக்க வேண்டும் என்று காட்டுக்குள்ள என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன செய்கிறா தெரியுமா? ஒரு புலியானது தனது குட்டிக்கு பால் கொடுத்து கொண்டு இருந்தது. சரி திருநீர் அள்ளி போட்டா பாரு, ஆமையா குட்டி விலகி விட்டது. குட்டிகள் விலகுகிறது. அதனுடைய பாலை கறந்து கொண்டு வந்து ஆமம்மா அந்த சப்தக்கன்னி பெற்றெடுத்த 7 பாலர்களுக்கும் 7 பிள்ளைகளுக்கும் எப்படி கொடுக்கறாள் தெரியுமா? அப்படியேமா கொடுக்கின்றாள். நாலு ஒரு நல்ல மேனியுமா பொழுது ஒரு நல்ல வர்ணமுமா, நாளு ஒரு நல்ல மேனியுமா அவ பொழுது ஒரு வர்ணமுமா, புலிப்பாளையம்மா சேனை ஓட்டி வீரத்தோடு பிள்ளைய வளர்த்து புலிப்பாளையம்மா சேனை ஓட்டி அவ வீரத்தோடு அம்மா வளர்த்து வரா. புலிப்பால சேனை ஓட்டி வீரத்தோடு வளர்த்து வாரா. அந்த சப்தக்கன்னி வெச்செடு சான்றோர்கள பிள்ளைகளை தாயான பத்திரகாளி ஊட்டி வளர்ப்பாரா, ஊட்டி வளர்ப்பாரா. பிள்ளைக்கு உடம்பு எல்லாம் நெய்யுருக ஊட்டி வளர்ப்பாரா, ஊட்டி வளர்ப்பாரா. உடம்பு எல்லாம் நெய்யுருக மகமாயி சமயபுர. பார்த்தால் பத்திரகாளி என் தாயே பத்திரகாளி அம்மா. அம்மா
புளிப்பாலை கறந்து கொண்டு வந்து புளிப்பாலை கறந்து கொண்டு வந்து வீரத்தோடு வளர்க்கணும் என்று புளிப்பாலை சேனையாக கொடுத்து வளர்த்தார். சான்றோர்கள பிள்ளைகள் புளிப்பால் குடித்து வளர்ந்த பிள்ளைகள். நீ குடிச்சிருக்கியா? ஆமா. எப்ப குடிச்ச? நம்ம குடிக்காத கலதப்பால். ஏத்த கலதப்பால் சத்து இருக்குதா? சத்து அதிகமா இருக்குறதா? சரி. அதனாலே புளிப்பாலை சேனையாக கொடுத்து இந்த சப்தகன்னி பெற்றெடுத்த 7 குழந்தைகளை வீரத்தோடு வேகத்தோடு வெற்றியோடு வளர்க்க வேண்டும். அது மட்டும் கொடுத்தா போதாதுல்லவா? நாளடைவுல அவங்களுக்கு சாப்பாடு தேவைப்படும். நேரமும் பாலை குடிச்சா உடம்பு வளர்க்க முடியாது. கொஞ்சம் அப்பப்ப தீவனம் கொஞ்சம் சாப்பாடு போடணும்ல. சரி. பிள்ளைகளுக்கு ஒரு 5 வயசு அறியாத பருவம் அறிந்த பருவம் வரக்கூடிய நேரத்துல அந்த காட்டுக்குள்ள வாத்தியார் யாருமே கிடையாது. பத்திரகாளியம்மா தான் வாத்தியார். நம்ம பிள்ளைக்கு நம்மளே வாத்தியார், நம்ம பிள்ளைகள் நமக்கு ஸ்டூடண்ட். 7 பிள்ளைகளுக்கு பல கலைகளை கற்றுணர்ந்தா. பல பாடங்களை கற்றுணர்கின்றா. கற்று கொடுத்திருக்கிறா பத்திரகாளி. ஆமோ அம்மையா. பல பாடங்களை எல்லாம் கற்று கொடுத்த பின்பு அந்த காட்டுக்குள்ளே ஒரு கோவில். சரி. ஐயனார் கோவில். தினந்தோறும் பூசாரி வருவது, பூஜை செய்வது, பிரசாதம் கொடுப்பது வழக்கமாக வரும். அந்த சொரிமுத்து ஐயனாருக்கு பூசாரி வந்து டெய்லி பிரசாதம் கொடுப்பார். நீ பாத்த. ஆமா. சரி. அப்படி பிரசாதம் கொடுக்கும் பொழுது இந்த 7 பாண்டியன்மார்களை அழைத்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறா பத்திரகாளி? பொன்னம்பல பாண்டியா. என்னம்மா? ஏன்னா நீ தான் மூத்தவன். ஒரு தம்பிமார்கள் 7 பேரை அழைத்துட்டு ஆகட்டும் மம்மி. அந்த இருக்கதே ஐயனார் கோவில். ஆமா. அங்க பூசை முடிந்த உடனே மணி அடிக்கிற சத்தம் கேட்ட உடனே நீங்க போய் அங்க மணி அடிச்சாச்சுன்னு நினைச்சுக்கோ. பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு உங்க வயிறு பசியை தீர்த்துக்கங்க. சரிங்க மம்மி அப்படின்னு சொல்லி சரி ஒவ்வொரு நாளா பூசாரி மணி அடிச்ச உடனே போய் பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுவது வழக்கமாக தினந்தோறும் இருந்துச்சு. அந்த பிரசாதம் தான் அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு வயிறு பசி அடக்கக்கூடிய உணவாவே இருந்துச்சு. ஆமா. சரி. அந்த பூஜை செய்யக்கூடியவர் சுப்புக்குட்டி ஐயர். சுப்புக்குட்டி ஐயர். அவருக்கு ஒரு மனைவி துளசிமணி ஆச்சி. ஆச்சி அம்மா. அவங்க 2 பேருக்கும் பிறந்த பிள்ளை. யாரம்மா? 5 வயது பெண் குழந்தை லட்சுமி. லட்சுமி பெண் கொடியானவள் அல்லவா? ஆமா. சரி. ஒரு நாள் இந்த பூசாரியோட மனைவி கேக்குறா, துளசிமணி ஆச்சி என்ன கேக்குன்றா? எங்கோ எனக்கு ரொம்ப நாளா ஒரு சின்ன ஆசை. தினந்தோறும் நீங்க பூசை பண்றீங்க, பிரசாதம் எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. அன்றாட வேலையில தேசா போய் ஐயருக்கு பூசை வைக்கிறேன், பிரசாதம் எடுத்து எல்லாருக்கும் பங்களிக்கிறேன். இந்த மனைவிக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு என்னைக்காவது தோணுச்சோ? அட பைத்தியக்கார மனுஷனாய் போச்சுனே. தேசா இன்னைக்கு போய் கொண்டுட்டு வரீங்களா நமக்கும் நம்ம பிள்ளைக்கும்? தேசா பூசையை முடிச்சிட்டு அங்க உள்ளத கொண்டு வந்து உன் வாயில தட்டுவோம், உனக்கு கொடுக்குறேன். ஏண்டி கருவறையில தெய்வம் இல்ல? சரி. வீட்டுல இருக்க வச்சு நீதான் தெய்வம். நீதான் தெய்வம். கருவறையில இருக்க 2வது தெய்வம். உலகத்திலே கட்டின மனைவி தான் முத தெய்வம். 2வது தான் கருவறையில இருக்கிற தெய்வம். பொறுமா இன்னைக்கு பொறு உனக்கு கொண்டு வந்து தாரேம்மா அப்படின்னு சொல்றாரு. கட்டின மனைவி தான் முத தெய்வம். ஆமா அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு. தாயெல்லாம் பேய். தாயெல்லாம் பேய். பெண் கொடுத்த மாமியா, கண் கொடுத்த தெய்வம். மாமியா நீயாச்சும் பொண்டாட்டி சொன்னா அவர் மாமியார சொல்லுவாரு. மாமியா இல்லனா மவல் இல்ல. அது கரெக்ட். மாமியா மீன்ச்சி அத்தை தானே. மீன்ச்சி ட்ரான்ஸ்ஃபார்மே அத்தை தானே. 3 முடிச்சு போடுற வரைக்கும் தான் அத்தை. ஆமா. அவளுக்கு அடுத்து அவ்வளவுதானே. பிறகு நகநட்டு எல்லாம் குடிச்சு முடிச்ச பிறகு செத்த. ஆமா. நகநட்டு கொடுக்கணும். அதுக்கு ஒரு 3 பிள்ளை பெத்ததுக்கு எடுத்து. அது கொடுக்கலன்னு வெச்சுக்க. உங்க அம்மா வீட்ல இருந்து என்னத்த தான் போட்டியோ? 3 பிள்ளை பெத்ததுக்கு எடுத்து. அதுக்கு முன்னால கல்யாணம்னு சொன்னே கருப்பட்டியா இருந்திருக்கும். இருக்கு அழகா இனிக்கும். மானே தேனே மறக்கதமே தேன் மறக்குட்டியே சூரியன் உதிக்க வரதாலும் நான் ஒண்ணி மறப்பது இல்லையமா. போன்ல பேசுமா? போன்ல பேசுறான். அதுக்கு அடுத்து 3 பிள்ளை பெத்த கடிச்சு வேப்பம் காயா கசக்குறப்பா. என்னேரம் பக்கத்துல வந்து கொலையாதப்பா. உங்க அம்மா வீட்டுக்கு போ. இவதான் ஜாலி உள்ள பிடிச்சதா இப்ப பிடிக்காம இருக்கும். ஆமா. பைக்ல உட்கார்ந்திருப்பா அவ்வளவு கேப் விட்டு உட்கார்ந்து டெய்லி பார்த்த முகத்தை பார்க்க சரி. எவ்வளவு நாள் தான் பார்க்க முடியும்? நித்தங்கண்ட கோழி நிறம் கம்மியா. நித்தங்கண்ட கோழி நிறம் கம்மி. தூரத்து பச்சை கண்ணு குளுமையா. தூரத்து பச்சை கண்ணுக்கு குளுமை. அங்க போய் பார்த்தா தான் அவ லட்சணம் தெரியும். ஐயோ கொடுமை. அவருக்கு நிறைய அனுபவம் இருக்குயா. வயசு ஆனச்சு பத்தியா? அவர் வயசு தாண்டதுல. ஆமா. ரிட்டையர்ட் ஆக போகுதுல. பேட்டரி லோ ஆகுதுல. அவன் பார்க்கக்கூடிய நேரத்திலே கோழி குருகுடா இருந்தாலும் குணம் புரிசியா இல்லையா? அது மாதிரி நித்தங்கண்ட கோழி நிறம் கம்மியா இருந்தாலும் போறதான் செய்யணும். டெய்லி ஒரு கோழியை பாரு சப்பாளி புடிச்சிட்டு இருக்கா. செங்கல் வியாபாரம் பண்றீங்களா? அது கோழி ஆடுது பாத்தீங்களா? அண்ணா கால்ல இடிச்சு எங்க நீங்கச்சு போட்டு விட்டுருக்காங்க. அப்படி இல்லக்கா. அப்ப பார்த்த உடனே ஆமாம்மா அந்த துளசிமணி ஆச்சி கேட்ட உடனே அப்ப அந்த ஐயர் என்ன தெரியுமா நினைக்கிறாரு? மணி அடிக்கிற சத்தம் கேட்டானா அந்த சப்தக்கன்னி பச்சை எடுத்த பிள்ளை 7 பேர்ல வரும். ஆமா. தினந்தோறும் நம்ம மணி அடிக்கிற சத்தத்தை கேட்டா அந்த 7 பேர் வந்து நின்னுட்டு கேட்பாங்க, பிரசாதம் கொடுக்கணும். அப்ப அந்த மணில இருக்கக்கூடிய நாக்கு பிடிச்சிட்டு அடிச்சா சத்தம் கேட்காது இல்லையா? ஆமா. நாக்க பிடிச்சிட்டு அடிச்சா மணி சத்தம் கேட்காது. மணி சத்தம் கேட்டா தான் வருவாங்க. அப்ப சத்தம் கேட்கலன்னா பிள்ளைங்க வர மாட்டாங்க. நம்ம பொண்டாட்டி கொண்டு கொடுத்துறலாம். யாமணிகளே தினந்தோறும் மணி எப்படி அடிப்பாரு? இப்படி அடிப்பாரு. ஆம் சுக்ரா பிரதம் பத்த காளியே நமக. ஐயனார் வெளியா இப்படி செய்வாரு. இன்னைக்கு எப்படி மணி அடிக்காரு? கேக்கல. நாக்கு பொத்திட்டு அடிச்சிட்டாரு. ஐயோ பூசை பண்ணிருக்காரு. சரி. ஐயாவுக்கு மாலை சாத்தி இருக்காரு. அந்த
பிரசாதம் கொடுத்த சட்டியை வலிச்சு வாழை இலையில வச்சு கரண்டி இருக்கு பாரு, அப்படிலாம் பண்ண மாட்டாரியா, மனைவிக்கு கொண்டு போயிட்டாரு. இந்த சப்தக்கன்னி வச்ச பிள்ளைகள் இருந்து இருந்து பார்த்தாங்க, வயிறு பசி தாங்க முடியல. நம்ம ஐயர் மாமா இன்னும் வரல, பூச வைக்கல, பூச பண்ணலையோ, இன்னைக்கு ஒருவேளை ஐயனாருக்கு உகந்த நாள் இல்லையோ, மணிசத்தம் கேட்கலையோ, மணிசத்தம் கேட்கலையே அப்படின்னு சொல்லி சரி பார்த்தால் சப்தக்கன்னி வச்செடுத்த சான்றோர்கள பிள்ளைகள் 7 பிள்ளைகளும் அந்த ஐயனார் கோயில வந்து பார்க்கும் பொழுது கோயில் எப்படி இருக்கு, ஐயனாருக்கு பூஜை பண்ணி இருக்கு. சரி, ஐயனார் கழுத்துல மாலை கிடந்திருக்கு, ஐயனாருக்கு மாக்காப்பு சாத்தி இருக்கு, ஐயனாருக்கு அபிஷேகம் பண்ணிருக்கு, ஐயனாருக்கு பிரசாதம் வச்ச சட்டியை வலிச்சு போட்டிருக்கு, அதுல இருக்கு, ஐயனாருக்கு அடுப்பு கூட்டி இருக்கு, அடுப்புல கங்கல் இருக்கு. ஆனா நமக்கு பிரசாதம் தரவில்லையே. அன்பார்ந்த பக்தர் கொடிகளுக்கு ஒரு சிறிது வேண்டுகோள். கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு நமது சிவகலைவா நன்னகரத்திலே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்த மாணவிகளுக்கு நமது ஊர் சார்பாக மதிப்பு தொகை வழங்க இருப்பதால் நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளை இப்போது அழைப்பார்கள். அவர்கள் வீட்டில் தூங்கி கொண்டிருந்தாலும் எந்திரிச்சு வந்து விடுங்கள். என் பேரை சேர்த்து அழைச்சிக்கங்க. முதலாவது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் பிரைஸாக எம் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் எம் சிவாசக்தி முதல் பிரைஸாக பெற்றுள்ளார். அவர்களுக்கு சோற ஒரு கரங்களை தட்டலாம். அவனை தான் அடுத்த வருஷம் 11ஆம் படிக்கவங்க இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போடுவாங்க. அடுத்த வருஷம் 11 படிக்கும் 12 எஃபெக்ட் போடுவாங்க. சோற கைத்தட்டுக்கா, கைத்தட்டுங்களா, நீங்கள் சத்தம் போடாம லைவ் கொஞ்சம் அடுத்தபடியாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 2வது பிரைஸ் ஜி வைஷ்ணவி அவர்கள் 2வது பிரைஸ் பெற்றுள்ளார்கள். அடுத்தபடியாக 10ஆம் வகுப்பு முதல் மதிப்பெண் பெற்றவர் ஏ அஸ்வந்த் அவர்களுக்கு முதல் பிரைஸாக வழங்கப்படுகிறது. சோறாக கரங்களை தட்டவும். ஜோரா கை தட்டிக்கங்க. அடுத்தபடியாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 2வது மதிப்பெண்ணை பெற்றுள்ளவர் டி தீபா அவர்களை அன்புடனே மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக காலேஜில்
முதல் மதிப்பெண் பெற்ற செல்வின் அவர்களுக்கு தலம் 2 லட்சம் ரூபாய். அடுத்ததாக சென்னை வாழ் சிவகலை இந்து நாடார் சங்கம் சார்பாக ஜான்சன் அவர்கள் பொன்னாடை போற்றுவார். காமராஜரின் நட்பணி மன்ற சார்பாக நம்மளது சத்யாவின் தந்தையாகப்பட்ட திரு பொதியாசலம் அவர்களுக்கு சிவகலை நன்னகர் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக கட்டை வாத்தியம் போடுவர் சிவலிங்க பெருமாள் அவர்களுக்கு நம்மளது காமராஜர் நட்பணி மன்ற சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக நம்மளது காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு சிறந்த முறையில் ஒலி ஒளி அமைத்து கொடுத்த ஸ்ரீ பேச்சிக்கணி சவுண்ட் சர்வீஸ் இசையமைப்பாளர் அவர்களுக்கு நம்மளது சிவகலை காமராஜர் நட்பணி மன்ற சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் திரு வெள்ளச்சாமி அவர்களுக்கு நம்மளது சிவகலை காமராஜர் நற்பணி மன்றம் மூலமாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது.
அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படி இருக்கும்போது இந்த சிவகலைமான நகரத்திலே நாடார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட எங்க தாத்தாவின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆமா சரி காமராஜர் நற்பணி மன்றம் அப்படி அவர்களுடைய சார்பாக சார்புடனே நாமல் 6 பேர்களுக்கும் நம்மளது 7 பேர்களுக்கும் சரி அதாவது பாடும் புலமை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமாம்மா நாமல் 7 பேர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து இவர்களுடைய குடும்பம் குல கோத்திரங்களும் இந்த ஊர் மக்கள் இந்த காமராஜர் நற்பணி மன்றம் சார்போடு ஆமா இதே போல் என்றென்றைக்கும் ஒற்றுமையாக எப்படி எப்படி வாழ வேண்டும் தெரியுமா எப்படி நாங்க தாத்தா மாதிரி எப்படி அம்மா வாழ வேண்டும் பத்திராளி அம்மா கிருபையாலே பலகாலம் வாழ வேண்டும் வாழ வேண்டும் 1 10 100 கோடி 100 கோடி இவர்கள் உயர வேண்டும் அவர் குடும்பம் ஐயா வாழையடி வாழையாக வாழையாக எல்லாரும் வளர வேண்டும் கையிலை போல வாழையடி வாழையாக வளர வேண்டும் அவர் குடும்பம் காமராஜர் நற்பணி மன்றம் ஆமாம்மா என்று போல் என்றென்றைக்கும் ஒற்றுமையாக நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு 16 செல்வங்களையும் பெற்று வாழ்க வளர்க என்று சொல்லி வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் தாயே. ஆமா டீ குடிச்சுக்கங்க தப்பு கிடையாது. டீ குடிச்சிட்டு வீட்டு மட்டும் போயிடாதீங்க. எல்லாரும் கும்மி பாட்டு நிகழ்ச்சி இருக்கு அதையும் கண்டு கழிச்சுக்கங்க. உங்களுக்கு எல்லாம் அப்பப்போ தூக்கம் வருதுன்னா உங்களுக்கு பெப்பர் கொஞ்சம் தூக்கலா போட்டு கொடுக்க சொல்லியிருக்கேன். டீ அதனால டீ குடிச்சுக்கிட்டே இருங்க கண்டினியூவா. பெப்பர் போட்டு குடிங்க நல்லா இருக்கும். பெப்பர் போட்டு நினைச்சுக்கோங்களேன் தூக்கம் வராது. அதனால எவ்வளவு நாளும் சாப்பிடுங்க வீட்டுக்கு மட்டும் போயிடாதீங்க. அப்புறம் வீட்டு முன்னால அப்புறம் மைக்க போட்டு படிக்க வேண்டியிருக்கும். தூக்கம் 2 கண்ணு நிக்கும். 2 கண்ணு ஒரு 2 கண்ணு நீ பார்த்தாள் சப்தக்கன்னி பெற்றெடுத்த சான்றோர்கள பிள்ளைகள் பார்த்தாங்க. கோயில போய் பார்த்தாங்க. கோவில்ல எல்லா பிரசாதம் கொடுத்த சட்டிலாம் இருக்கு ஆனா காணல. வயிறு பசி தாங்க முடியாம அம்மா இடத்துல சொன்ன பொழுது அம்மா பாராச கங்கை உண்டு பண்ணுனா. அந்த கங்கையோட மகிமை என்னன்னா எவ்வளவு நாளும் கைய வச்சு கோரி குடி. ஆமா இப்படி நின்னுட்டு எவ்வளவு கோரி குடிச்சாலும் வயிறு நிறையும். காலு உன் பாதம் உள்ள பட்டதுன்னா அந்த பாராச கங்கை வத்திரும். பாராச கங்கை பாலடைஞ்சு போயிரும். அதனுடைய மகிமையே அதுதான். சப்தக்கன்னி பெற்றெடுத்த பிள்ளைகள் அதிலே பசியமர்த்தி கொண்டிருக்கிறார். இருக்கிறார்கள் அல்லவா? ஒரு நாள் பாராச கங்கைக்கு ஒரு பழுது காலம். ஆமா புல்லாம காலம் சொல்லாம வருகிறது. அன்னைக்கு வந்தாரே யாரு? வேதியருடைய மனைவி 5 வயசு பெண் குழந்தை. காசில இருந்து கால் நடையா போய் கொண்டிருக்கிறார். சென்று கொண்டிருக்கும்போது பெப்பர் போட்டு வந்துட்டு தண்ணீர் தாகமா இருக்கிறது. யாருக்கு? இந்த துளசி மணி ஆச்சிக்கு. தண்ணி தாகத்தை கண்ட உடனே அங்க பார்த்தா பாராச கங்கை. அதனுடைய மகிமை தெரியாம காலை உள்ளே கொண்டு இறக்கிய பொழுது பாதங்களை உள்ள வைத்த பொழுது பாராச கங்கையே வத்தி போச்சு. பாராச கங்கை சேரும் சகதியுமாக ஆனது. பிள்ளைங்க 8 பேருக்கு வயிறு பசி தாங்க முடியல. இன்னும் கடமுடா பத்திரகாளி சும்மா இருப்பாளா? என்ன செய்கிறா? ஆங்காரயம்மா கோவத்தோடு அலறி கொண்டவ வாராளே. ஆங்கார கோவத்தோடு அலறி கொண்டு வாராளே. பார்த்தாலே பத்திரகாளி வேதியன தான் பிடித்து பத்திரகாளி தலைகீழாக நட்டு வாழ தான் பிடித்து தலைகீழாக நட்டு வாழ பார்த்தாள் பத்திரகாளி. அம்மம்மா அந்த வேதியனை பார்த்தா என் மகனுக்கு பசியமர்த்த அந்த பாராச கங்கை உண்டு பண்ணுனே. அப்படிப்பட்ட பாராச கங்கைக்கு பங்கம் வந்ததுனால அந்த வேதியனை பிடித்தா தலைகீழாக நாட்டி வைத்தா. ஐயோ ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி மனைவி எனக்கு தாலி பிச்சை கூடம்மா பத்திரகாளி என்று கேட்ட பொழுது நீ உன் கணவனோட போ அப்படின்னு சொல்லி அந்த வேதியனுடைய மனைவி துளசிமணி ஆச்சியை பக்கத்தில் நட்டுனா. 5 வயது பெண் குழந்தை எனக்கு அம்மா அப்பா வேணும் என்று நட்டது. அவங்க அம்மா அப்பா இருக்கிறதுக்கே போனி அப்படின்னு சொல்லி சரிபாதியாக நட்டி வைத்தார். அதுல இருக்கிறாரே யாரு? குட்டி ஐயர். அவர்தான் ஆண் பனை மரம் அளவர பனையாகவும் ஆண் பனை அளவர பனையாகவும் பெண் பனை நொங்கு காய்க்கும் பனையாகவும் அந்த பெண் பனை நொங்கு காய்க்கக்கூடிய பனையாகவும் 5 வயது பெண் குழந்தை தென்னம் பிள்ளையாகவும் அம்மா நமக்கு கொடுத்திருக்கிறார். அழகா கொடுத்திருக்கா. நமக்கு கொடுத்த வரம் தான் பனைமரம். நமக்கு பனைமரத்தை கொடுத்தது யாரு? இந்த ஆயி பத்திரகாளி. இந்த ஆயி பத்திரகாளி அம்மா. இந்த சான்றோர்கள் மக்களுக்குன்னு உருவாக்கப்பட்டது அந்த பனைமரம். எப்பா ஏ பொன்னம்பல பாண்டியா மம்மி பனைமரம் ஏறியதியாப்பா? அம்மா ஏறிடுவேன். ஒரு யானிப்படி கொண்டு வந்து போடுறத சீக்கிரம் ஏறிதேன். பனைமரம் உன வீரத்தோட வளர்த்திருக்கேன் அம்மா. அதனால நீ பனைமரம் ஏறணும் சும்மா இல்ல. என்ன செய்யணும் அம்மா? பத்திரகாளி அம்மா என்ன சொல்லி கொடுக்கிறா? என்ன சொல்லி கொடுக்கிறா? அம்மாளுடைய உடம்புல இருக்கக்கூடிய 21 ஆபரணங்களை 21 ஆயுதமாக கொடுத்திருக்கிறா. 21 ஆயுதங்களாக கொடுக்க போறா யாருக்கோ? நமக்கு இல்ல கவலைப்படாத.
வயிறு பசி சாப்பிட தட்டுங்களா? அம்மா கையில வச்சிருக்காளே திரிசூலம். ஓ சூலம் அத கையில எடுத்து டீ மேல கவனம் போயிட்டா. ஆமா அப்புறம் குடிக்க சாப்பிடட்டு இருந்தா வயிறு பசிக்கல பிள்ளை. அம்மா கையில இருக்கக்கூடிய திரிசூலத்தை முறுக்கு தடியாக கையில கொடுத்தா. முறுக்கு தடியாக கையில கொடுக்கிற தாய் பத்திரகாளி. காலில போட்டிருக்க தண்டையை கலத்தி தலை நாராக கையில கொடுத்தா. தலை நாராக கையில கொடுக்கறா. தலை நார் எதுக்கு? எதுக்கு? பணமரம் ஏறுறதுக்கு கால்ல போட்டுருப்பாங்கல்ல. ஓ கால்ல போட்டு ஸ்லிப் ஆகாம இருக்கிறதுக்கு தான் அந்த தலை நார். பணம் ஏறி இருக்க முன்ன பின்ன. எத்தனை நம்ம ஏறாத பணையா எத்தனை கருப்பு பணம் ஏறி இருக்கும்? எத்தனை கருப்பு பணம் ஏறி இருக்கும்? வெள்ளை பணம் யாரையும் மாட்டான். எங்க இருக்கும் வெள்ளை பணம்? வெள்ளை பணம் பார்த்தே கிடையாது. இல்லையா தான் கேக்குறேன். வெள்ளை பணம் கேரளா. அங்க இருக்குன்னு. மலையாள தேசம். எல்லாம் என்ன கலர்ல இருக்கும்? என்ற பெண்குட்டி பூரா அங்க வெள்ளை பணம். இங்க போறோம் கருப்பு பணம். தமிழ்நாடு போற கருப்பு பணம். என்னது? கருப்பு பணம். சரி. அதனாலே கால்ல இருக்கக்கூடிய தண்டையை தலைநாராக கையில கொடுத்தா. தலைநாராக கையில கொடுத்து கழுத்துல போட்டிருக்கிற கூடிய முத்து பகல மாலையை பாலை அருவாளாக கையில கொடுத்தா. ஓ அருவாளாக கையில கொடுக்கறா. ஆமா. சரி. அம்மா ஒரவாள் வச்சிருக்காளே. ஆமா ஒரவாள். அந்த ஒரையை எடுத்து அருவா பெட்டியாகவும் ஒரவாளை எடுத்து அருவாளாக கையில கொடுத்தா. ஏ தாயே பத்திரகாளி அம்மா. தலையில இருக்குதே ஹேர் பின். பூ மல்லிகைப்பூ. பூ இல்லையா? ஹேர் பின் எடுத்து பாலை இடுக்கியாக கையில கொடுத்தா. ஓ இடுக்கியாக கையில கொடுக்கறா. ஆமா. சரி. அடுத்து என்னக்கா? இப்படி 21 ஆபரணங்களை 21 ஆயுதமாக கையில கொடுத்து கையில இருக்கக்கூடிய கப்பரை. ஆமா அதுதான் சுண்ணாம்பு பெட்டி. ஓ நமக்கு சுண்ணாம்பு பெட்டி ஆத்த கையில இருக்க கப்பரை தான். உள்ள இருக்க திருநீர் நமக்கு சுண்ணாம்பு. பாரா. நீ என்ன செய்யணும் மகனே? என்ன? பணம் ஏறது பிரச்சனை இல்ல. சரி மம்மா. மொத படப்பு நீ அம்மாளுக்கு போடணும். ஆமா நீ எப்ப பணம் ஏறனாலும் மொத படப்பு பத்திரகாளிக்கு கொடுத்துட்டு தான் அடுத்து தான் பிள்ளை. ஒரு ரெண்டு விஷயம் சொல்லுகிறா. என்ன சொல்லுகிறா? மொத படப்பு அம்மாளுக்கு. சரி. இரண்டாவது என்னன்னு கேளு. என்னம்மா? நீ என்ன பயணி இறக்கி என்ன செஞ்சாலும் சரி. சரி. பனையில உட்கார்ந்து நீ குடிக்க கூடாது. பனையில இருந்து ஒருபோதும் குடிக்கவே கூடாது என் மக்கா. ஏ ஐயா பொன்னம்பல பாண்டியா. அது மட்டும் இல்லாம நீ கொன்னு தான் குடிக்கணும். கொன்னுனா எப்படி? பயணிய கொன்னு குடிக்கணும். ஓ பயணிய கொன்னு குடிக்கணும் சொன்னா பயணில சுண்ணாம்பு போட்டு குடிக்கணும். சுண்ணாம்பு வந்து அம்மா கொடுத்த திருநீர். சரி. அந்த வேதியன் வந்து ரத்தமா இருப்பார் பாத்தீங்களா? வேதியனோட ரத்தம் தான் நமக்கு பனமரத்துல இருந்து கிடைக்குதா? அந்த பனமரத்தை கொன்னு குடிக்கணும். வேதிய ரத்தத்தை கொன்னு குடிக்கணும். சுண்ணாம்பு தடவி சுண்ணாம்பு போட்டனா ரத்தம் போயிரும். உனக்கு சுத்தமான பதனி கிடைக்கும். நீ சுண்ணாம்பு மட்டும் போடாம குடிச்சே அப்படியே அம்மா எங்க போவாயோ? என் பிள்ளை சாப்பிட்டாய் வா. அப்பட்டு சாப்பிட்டு என் பிள்ளை அப்படின்னு போய் வீட்டுல நிப்பா. அதனால நீ சுண்ணாம்பு தடவி குடிக்கணும். ஏ மக்கா பொன்னம்பல பாண்டியா. பொண்ணு குடின்னு மகனேன்னு சொல்லிருக்கா. சரி. எப்படி சொன்னா? பொண்ணு குடிக்க சொல்லிருக்கா. எப்படி சொன்னா? பொண்ணு குடிக்க சொன்னாலோ? பொண்ணு குடுக்க சொல்லலையா? கொன்னு குடிக்க சொல்லிருக்கா. இல்ல இதுக்கு தான் கல்யாணம் முடிக்க போங்க கூட்டல கூடாது. பொண்ணு குடுக்க சொல்லலன்னு கேக்க பத்திரகாளியம்மா. எனதே ஒன்னு ரெண்டு கடச்சா. சரி. அதனால என்னம்மா? பார்த்தால் பத்திரகாளியம்மா. பத்திரகாளியம்மா. இப்ப ஏறிறியாப்பா? தாராளமா ஏறிறேன்டா. வலுவலுன்னு இருக்க மரம் என்ன மரம்? வலுவலுன்னு இருக்க மரம் தென்னை மரம். கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. நம்ம யாராத மரமே கிடையாது. சொரி சொரியா இருக்க மரம்? சொரியாசிஸ். ஓ சொரி சொரியா இருக்குது பனமரம். பனமரம். அதாவது அங்க எங்கேயும் சரக்கா இருக்கும். ஏறணும்னா சரி. அதுக்கு நேக்கு தெரியும் நம்ம அண்ணன் மாதிரி. ஏறணும்னு சொன்னா குடும்பத்தை மறந்துடணும். யாமனு கேளு. எந்தெந்த நேரத்துல அது ஒரு பிள்ளைய பார்த்தது போல பனமரத்தை பார்த்தா தான் பனமரம் நம்மள வாழ வைக்கும். எங்க குத்தணும்னு சொல்ல முடியாது. ஆமா அது ஒரு பக்கம் யா நெஞ்சு கிஞ்சி இருக்காது. இருக்கும் இளைச்சு போய் காப்பு கல்லு மாதிரி இருக்கும். கையில அங்கங்க காயங்கள் இருக்கும். அந்த பனமரத்துல மேல ஏறி அதை சீவி விடுறமே நுனி நுனியா சீவி விடணும். ஒரு பிள்ளைய வளர்த்தது போல சீவி கொண்டு இருந்தோம்னா நமக்கு தினந்தோறும் கிடைக்கும். ஒரு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட விட்டோம்னா அன்னைக்கு வம்பா போகும். அது வந்து தெரியணும் எல்லாம் உனக்கு. ஒண்ணு தென்னைய வச்சேன் தின்னுட்டு சாவான். பனைய வச்சேன் பார்த்துட்டு தான் சாவான். பனைய வச்சேன் பார்த்துட்டே தான் இருக்கணும். இன்னைக்கு தென்னைய வச்சோம்னா எனக்கு கல்யாணம் முடிஞ்ச பிள்ளை பக்கக்குள்ள நான் கொஞ்சமா தின்னுட்டு ஒரு தேங்காயா கடிச்சு தின்னுருவேன். அதை இன்னைக்கு நான் பனமரத்தை வச்சோம்னா என் பிள்ளை தான் வந்து திம்மா. 12 வருஷம் கழிச்சு தான். சரி 12 வருஷம் கழிச்சு உனக்கு 12 வருஷம் நான் இருக்க மாட்டேனா? ஒரு 85 வருஷம் கழிச்சு வரணும் தான். ஒரு பனமரம் வர ஒரு தலைமுறை தேவைப்படும் தான். சரி. அதனாலே சொல்லுக்கா. பார்த்தால் அம்மை பத்திரகாளி. ஆமம்மா. பனை ஏறி பிழைக்க வேண்டும் மகனே என்று சொன்ன பொழுது என் மகனே பொன்னம்பல பாண்டியா. அம்மா நமக்கு கொடுத்த அந்த பனமரத்துல எந்த பொருளுமே வீணா போயிருக்காது. ஆமா எந்த பொருளுமே வீணே கிடையாது. ஆமா. ஒரு வாழை மரத்தை எடுத்து நினைச்சுக்கேன். இப்ப இருக்கு வாழைக்காயை மட்டும் வெட்டிட்டு இந்த மரத்தை என்ன செய்வாங்க? 2 நாள்ல வாடி அது வாழைப்பழத்தை புடிங்கிட்டு அதை என்ன செய்வே? அவ்வளவுதான். துரதம் தூர போடுவாங்க. பனமரத்துல அப்படி கிடையாது. என்னெல்லாம் கிடைக்கும்? பதனி, நொங்கு, கல்லு. முத எடுத்த உடனே கல்லு கிடைக்கு. பயணி கிடைக்கும். முதல்ல உங்களுக்கு அதான் கிடைக்கும். ஆமா கல்ல தானே பயணியா மாத்துது. என்னம்மா பிள்ளை என்ன பாப்பா நீங்க கொஞ்சம் வாங்க. பதனி, கல்லு, நொங்கு, கருப்பட்டி வாங்க பனையில சொல்லி தரேன். சரி. பனங்கிழங்கு அடுத்து சுட்டாலும் முளைக்கும் பனம். சரி. அப்படி என்று சொல்லி பனை ஏறி உழைக்க வேண்டும் என்று சொல்லி அம்மா கீழே உட்கார்ந்திருக்கா. பனை ஓலை எடுத்தா நமக்கு ஒரு குடிசை போட்டுக்கலாம். அதுல உள்ள மட்டையை வெட்டணும் சொன்னா நமக்கு வேலி போட்டுக்கலாம். விசிறி வீசிக்கிடலாம். பனை மரத்தை வெட்டி போட்டோம்னு சொன்னா மேல எங்க வீட்ல எல்லாம் இன்னும் பாரு மட்டை குத்துன வீடு தான் போட்டுருக்காங்க. மட்டை குத்துன வீடு. மேல எந்த பொருளுமே வீணா போகாத பொருள் பனை மரத்துல கொடுத்த பொருள். சரி. அப்படின்னு சொல்லி மரத்துல பொன்னம்பல பாண்டியனை ஏற விட்டா. ஆமாம்மா.
கீழே அம்மா உட்கார்ந்து இருக்கா. பொன்னம்பலப்பாண்டியன் கேட்க கூடியவனா? நம்ம மகன் ஏறும் போதே பயந்து ஏறுனா. அதுக்கென்று சாகாத மருந்து பச்சையில மருந்து தயாரிச்சு கீழே வச்சிருக்கான். சரி, ஏதோ அடிக்கடி பட்டா அதை கொடுத்தா சரியா போயிரும் அப்படின்னு சொல்லி பச்சையில மருந்து தயாரிச்சு கீழே வச்சிருக்கான். சரி, அதாவது தென்னை ஓலை எப்படி தனித்தனியா இருக்கிறதோ அதை போலத்தான் பனைமரம் இதுக்கு முன்னால இருந்திருக்கான். ஓ, தென்னை ஓலைன்னா சொன்னா இப்படி கீத்தா இருக்கு, அதே மாதிரி தான் பனை ஓலை இருந்திருக்கு. அதனால பத்திரகாளியம்மா என்ன செஞ்சிருக்கா? பட்டை பிடிச்சு தான் பயணி குடிக்கணும். ஓ, பட்டை பிடிக்கணும். அதனால அம்மாவுடைய பட்டு சேலையில இருந்து ஒரு நூல் எடுத்து பனை ஓலையை அப்படியே தச்சு கொண்டு இருந்திருக்கா. பாரு, நல்ல டெய்லர் உங்களுக்கு எங்க அம்மா பத்திரகாளியம்மா கொண்டு குடிக்கியா போ. தச்சிருக்காங்க. தனித்தனியா இருந்த பனை ஓலையை தச்சுக்கிட்டே இருந்திருக்கா. சரி, மேல இருந்த பொன்னம்பல பாண்டி அழகா பதனி இறக்குனா. கேட்க கூடியவனா? அவன் சுண்ணாம்பு போடாம இருக்கும்போது அந்த வாசனை இருக்கு பாத்தி, அவனை இருக்க விடுமா? கல்லு வாசனை பொன்னம்பல பாண்டியனுக்கு இருக்க விடியல. கல்லு வாசனை எப்படிப்பட்ட வாசனை தெரியுமா? எப்படி இருக்கும்? மேல 2 கிலோமீட்டருக்கு அங்க தோட்டத்துல கல்லு வெடிச்சாலும் இங்க நிக்கிற ஆளுகளுக்கு தெரியும். அப்பேற்பட்ட வாசனை அந்த கல்லு வாசனை இருக்கும். ஒண்ணே கல்லு குடிச்சு செத்தவன் கிடையாது, சாராயம் குடிச்சு பொழைச்சவன் கிடையாது. அதுக்கு பேரே வச்சிருக்கான் 1848. 18 வயசுல குடி, 48 வயசுல பவு. ஆனா கல்லு அப்படி கிடையாது. கல்லு ஏன் அப்படி கிடையாது? அது ஒரு தாய்ப்பாலுக்கு சமம் தான் அந்த கல்லு. மிஞ்சி போனா நான் அன்னைக்கு போய் குடிச்சேன்னு வச்சுக்கோ, ஒரு கலையம் எத்தனை 1 லிட்டர் சேரும். 1.5 லிட்டர் குடிச்சதுக்கு எடுத்து அடுத்த லிட்டர் என் வயிற்றுக்குள்ள போனோம்னா கொமட்டிட்டு வரும், வயிறு நிறைஞ்சு போகும். அதுக்கு மேல குடிக்க முடியாது, அதுக்கு மேல போதையே இருக்காது. சாராயம் எப்படி கிடையாது. மாப்ள நீ கொஞ்சம் பெக்கு, நீ என்ன லோக்கல் வச்சிருக்கியோ குரங்கு ரத்தமா, நீ ஒரு பெக்ல ஊத்து. மாப்ள நீ டெஸ்ட் மார்க்கிஸா, நீ ஒரு பெக்கு ஊத்து. மாப்ள நீ ஓல்டு மங்கா, நீ ஒரு பெக்கு ஊத்து. நீ சுண்ணா வச்சிருக்கியோ ஆரஞ்சா வெள்ளையா, அதுல ஒரு பெக்கு ஊத்து. மாப்ள நீ என்ன வச்சிருக்க? நெப்போலியன் ஊத்து. நீ வீரனா? எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா ஊத்தானும் குடமா போய்கிட்டே கடா மாதிரி போகும் பாத்துக்கா. அதான் கல்லு குடிச்சு செத்தவன் கிடையாது, சாராயம் குடிச்சு உயிரோட இருந்தவங்க கிடையாது. வேட்டி வாராங்கல் நடக்கும். அது வேட்டி எங்க போனா என்ன, நம்ம தான் மிதப்போமே. அப்ப பார்த்தா பொன்னம்பல பாண்டி அந்த கல்லு வாசனை தாங்க முடியாம அம்மாளுடைய பத்திரகாளி பத்திரகாளியின் பேச்சை மீறி பனைமரத்துல உட்கார்ந்தே கல்ல குடிச்சாரு. வாயில வச்சு குடிக்காம பாத்துக்கோ. கடவாய் வழி ஒழுகி அம்மாளுடைய பொசத்திலே வந்து விழுந்தது. அம்மா கீழ உட்கார்ந்து தச்சிக்கிட்டு இருக்காளே அம்மா பத்திரகாளி. நான் பெத்த மகனே, என் வார்த்தையை மீறி இப்படி பனைமரத்துல உட்கார்ந்து குடிக்கலாமா மகனே, பொன்மகனே அப்படின்னு சொல்லி பனை ஓலையை தச்சிக்கிட்டு இருந்த பத்தியா கோவத்துல தூக்கி வீசினா. தாயா இருந்தாலும் அவளுக்கும் கோவம் இருக்கத்தான் செய்யும். அதனால தான் பனை ஓலையை பாத்திருக்கியா, பாதி தச்சு பாதி தையாம நூலா கிடக்கும். ஐயோ, இப்பதான் தெரியுது எப்படி தைக்க வந்தாங்கன்ட்டு. அது பத்திரகாளியோட கை வண்ணம். வடலிய பார்த்து நினைச்சுக்கேன். நீங்க சொன்ன மாதிரி பாதி டெய்லரிங் முடிச்சும் பாதி டெய்லரிங் முடிக்காம நூல் தொங்கிக்கிட்டு இருக்கும். நூலா கிடக்கும். வடலினா என்னது என்ன தெரியாதா? வடலினா இந்த மட்டும் சொல்லுவேன். பனைமரம் சிறுசா இருந்தா வடலி, பெருசா இருந்தா பனைமரம். வேற ஒண்ணும் கிடையாது. நீ பெரிய பையன். ஆமா, சிறுசா இருந்தா வடலி, பெருசா இருந்தா பனை. ரொம்ப சிறுசா இருந்தா பெண்ணது அப்படி ஒண்ணு இருக்கோ? நானே அஞ்சரி விஜயவன் என்கிட்ட பாட்டிக்கு வராதப்பா. ஆறுகிட்ட கேட்டுக்க தெரிஞ்சுக்க. தாத்தா பனையரி நடாரு. ஆமா, ஐயா சாமி நடாரு. ஏறாத பனையும் கிடையாது, எங்க அப்பா ஏறாத பனையும் கிடையாது. ஆனா அந்த செல்வின் இருக்கானே, நமக்கு வந்து ஏணி வச்சா ஏறுவான். கீழ இருந்து சாப்பிடதான் தெரியும், மேல ஏறி வடிக்க தெரியாது. அதுல பாம்பு இருக்கும்பா. எங்க அப்பா அவ்வளவு வீரமா சொல்லி கொடுத்துருக்காங்க. தாய போல பிள்ளை, நூலை போல சேலை இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. மேல சொல்லுங்க. பள்ளிய கண்டாலே 10 அடி பயம் வருங்க அப்பா. அப்படி கிடையாது. அப்பா 8 அடி பஞ்ச பிள்ளை 16 அடி பயம். கண்டிப்பா தெரியல. சரி, ஆக இருப்பதனால பத்திரகாளியம்மா கோபத்திலே பனை ஓலைய போட்டு விட்டு முட்டாபுரத்திலே கல் சிலையாக அமர்ந்தா. ஆனா அம்மா தான் நம்மளை விட்டு போனாலும் சரி, அம்மா சொல்லி கொடுத்த தொழில் நம்மளை விட்டு போகல. அம்மா சொல்லி கொடுத்த தொழில் நம்மளுக்கு ஒருபோதும் தீங்கு. பனையை விட்டு கீழே இறங்கி வந்தா பொன்னம்பல பாண்டியன். அம்மா ஒரு மருந்து தயாரிச்சு வச்சிருந்தா பத்தியா, அதை எங்கன்னு நீ கேட்டியா முண்டக்கண்ணே? ஏக்கா நீ சொல்லுத முயலுக்குலாம் ஆமா தான் சொல்லணும். நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால்னா நான் ஆமா தான் சொல்லணும். நான் ஏட்டிக்கு முடியா கேள்வி கேட்டா அப்புறம் காலைல சம்பளம் தர மாட்டேன். கண்டிப்பா அது ஏக்கு வேலை சொல்லு. இல்லனா தர மாட்டாரு. சரி, அணில் பிள்ளை ஓனா தெண்டில அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிருக்கு. அந்த மிச்ச போட்ட மருந்துகள். அதனால எவ்வளவு பெரிய மரத்துல இருந்து அணில் கீழே விழுந்தாலும் சரி அது உயிர் போகாது. அம்மா கொடுத்து நமக்குரிய மருந்து அது அணில் புள்ள சாப்பிட்டு இருக்கு. ஐயோ கொடுமை. மிச்சம் மீதி. அதனால நம்ம என்ன பண்ணோம் மிச்சம் மீதி பூரா எடுத்து கால்ல தரையிட்டா. முழங்காலுக்கு கீழ ராவி இருக்காங்க இந்த பொன்னம்பல பாண்டியன் 7 பிள்ளைகளும். அதான் சிவம் பாரு, சான்றோர் குலமக்க பனைமரத்துல இருந்து கீழ வந்தோம்னா 199% அவ்வளவு விதம் அடிபடாது இந்த முழங்காலுக்கு கீழ. முழங்காலுக்கு கீழ அதுக்கு யாரு வீம்புக்கு யாரி மீன் வந்து கீழ விழுந்துறாங்க. உள்ளுக்கார தம்பி சொன்னானண்டு பிறகு காலையில சொல்லுங்க. அதனாலே ஆமாக்கா
அப்போ பார்த்த உடனே அம்மா சொல்லி கொடுத்த தொழில் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா என்று பனைமரத்துல ஏறி பையனி இறக்கி கருப்பட்டி காய்ச்சி கருப்பட்டி தொழில் பார்த்தா என்ன, கருப்பட்டி வியாபாரம் பார்த்தா என்ன, அப்போ கருப்பட்டி வியாபாரம் பண்ண வேணும் என்று வியாபாரம் செய்யணும், கருப்பட்டி வியாபாரம் செய்யணும் என்று எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கம்மா வருகின்றார்? சப்த கண்ணி வெச்செடுத்த பெஞ்செடுத்த சப்த கண்ணி வெச்செடுத்த பெஞ்செடுத்த சான்றோர்கள பிள்ளைகளா வீரமுள்ள சான்றோரா அவர் வியாபாரம் பண்ண வேணும் என்று சொல்லி 7 பேரும் அவர் நாட்டிலையும் நல்ல நாடு, அது நாவலர்கள் புகழும் நாடு. எந்த நாடு? அது எந்த நாடக்கா? மதுரைக்கு வராங்க. ஓ, மதுரைமான் தேசத்துக்கு வராங்க. ஆமா, பொன்னம்பல பாண்டியனும் 7 பேர் சேர்ந்து வராங்க. வாரு 7 பேர் கருப்பட்டி கடை வச்சிருக்காங்க. கருப்பட்டி, ஓ கருப்பட்டி. அங்க செட்டிமார் வீதி. அவன் 7 பேர் மனசுல ஒண்ணே நினைக்கான், என்ன, நம்ம யார்கிட்டயும் போய் வேலைக்கு போக கூடாது, நம்ம திறமைய வீரத்தை மதிச்சு நம்மள யாராவது வேலைக்கு கூப்பிடணும். இதுதான் நம்ம மத்தியில் மனசுல ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரே விஷயம். அங்க செட்டிமார் வீதியில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடை போடுறாங்க. ஆமாம்மா, ஒருத்தர் வளையல் கடை, ஒருத்தர் பாத்திர கடை, முத்து பகலும் மாணிக்கம் அந்த கடை. ஆமா, நம்ம மக்கா 7 பேர் என்ன போட்டுருக்கான்? கருப்பட்டி வியாபாரம். கருப்பட்டி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த செட்டிமார் வீதியிலே ஆமாம்மா மல்லல் என்கிற மாபாவி, மாபாவி செட்டிமார் வீதியில ஏகப்பட்ட கொடுமை பண்ணுகிறான். மல்லல் என்கிற மாபாவின்னு சொன்னா என்ன, அவன் எப்பேர்பட்ட குணம் படைச்சவன்? மூர்க்க குணம் படைச்சவன், அரக்கன் குணம் படைச்சவன். என்ன கேட்பான் தெரியுமா? என்ன கேட்கறான் பாரு. கால் காசு கொடுக்கலன்னா சாமி கண்ணத்துல அடிப்பானோ, அவன் அரக்காசு கொடுக்கலன்னா அடவி எட்டி அடிப்பானோ, முழு காசு கொடுக்கலன்னா முழு காசு கொடுக்கலன்னா மாபாவி முட்டிய தான் தட்டுவானோ. கடையில 50 ரூபா வித்ததுன்னா 25 ரூபா இவனுக்கு கொடுக்கணும். நம்ம ஒரு கடையில 100 ரூபா வியாபாரம் இருக்கணும், 50 ரூபா கொடுக்கணும். மல்லனுக்கு கப்பம் கொடுக்கணும், வரி கொடுக்கணும், கப்ப பணம் கொடுக்கணும். நாட்டு மக்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நாடார்குல மக்கள் அதை அன்னைக்கு பார்த்தார்கள். ஏ அப்பா என்ன, அப்ப இந்த மல்லலுங்கிற மாபாவி அழிக்கணும்னு சொன்னா நம்மளால தான் மட்டும் முடியும் என்று சொல்லி, ஐயா செட்டிமாரே நீங்க கவலைப்படாதீங்க, இன்னைக்கு தான் இந்த பாவியை நாங்க பாத்துருக்கோம், நாங்க இருந்து பாத்துக்கிட்டோம். கடையில இருந்து கவங்க எல்லாம் அதுல இருந்து ஒரு செட்டிமார் சொல்றத பாத்துக்கோ. என்ன சொல்ற? இந்த மல்லனுங்கிற மாபாவி அழிச்சிட்டேன்னு நீங்க சொன்னா, நீங்க 7 பேரும் சேர்ந்து அவனை அழிச்சேன்னு சொன்னா உங்க 7 பேரையும் நாங்க அந்த செட்டிமார் தோல்ல தூக்கி இந்த ரத வீதியை நாங்க தோல்ல வச்சு மதுரையில மிக பெரிய இடமே அந்த ரத வீதி. அந்த ரத வீதியில நாங்க உங்களை சுத்தி வாரோம்னு சொல்றோம். 7 பேரை தோல்ல வச்சு சுமக்குறோம். அடேங்கப்பா. ஆனா இந்த மல்லல் மாபாவியை கொல்லணும், அழிக்க வேண்டும். நம்ம சான்றோர் எப்படி வீரமுள்ள சான்றோர், ஒவ்வொரு கடையில ஒவ்வொருத்தர் போய் நிக்கிறாங்க. அங்க இருந்து இந்த மல்லல் வந்தோம்னா சும்மா வர மாட்டான், ரெட்ட சங்க எடுத்தான், ஊதாத சங்க ஊதி கெடுத்தவன் மாதிரி ஊதிக்கிட்டே வரான் பாத்துக்கோ. சரி, அவன் ஊதுவான், நீ ஊத போற, அவனுக்கு அழிவு காலம் வருது, அழிவு காலம் வருது, ஊதுதான். தொழில மாத்தணும் ஒரு எண்ணத்துல இருக்கா, அதனால இதுல என்ன அதுதானே ஐயா. சரி, அந்த மல்லலங்கிற மாபாவை ரெட்டச்சங்க ஊதுகிறான். ஆமாம்மா, அப்ப கடைக்கு புதுசா இருக்கு காசை கொடுப்பா அப்படின்னு கேட்ட உடனே 7 பேர் ஒண்ணா வந்து நிக்கிறாங்க. வீரமுள்ள சான்றோர் 7 பேர் நெஞ்சு அரடி முன்ன வந்து. அப்ப சும்மா இருப்பாரா? என்ன செய்கிறான் பாரு. அந்த சான்றோர்கள பிள்ளைகளுக்கும் ஆமாம்மா மல்லல் என்கிற மாபாவிக்கும் பெரிய தர்க்கமானது வந்தபோது, சண்டை எது ஏற்படும் போது, மூத்தவன் இருக்கிறானே பொன்னம்பல பாண்டியே, ஐயா பொன்னம்பல பாண்டியா வரவாளவே எடுப்பாரா, வரவாளை எடுப்பாரா, மாபாவியை 2 துண்டாக வெட்டுவாரா, வரவாளை எடுப்பானோ, 2 துண்டாக வெட்டுவானோ, 2 துண்டாக வெட்டுவானா, வெட்டுவானா, மாபாவியை இடையில தூக்கி வைப்பானா, 2 துண்டாக வெட்டுவானோ, இடையில தூக்கி வைப்பானோ. பார்த்தான் மல்லலுங்கிற மாபாவி. இரு பேர்களுக்கும் தர்க்கம் வந்தது, சண்டை ஏற்பட்டது. பொன்னம்பல பாண்டிய ஒரவாளை எடுத்தா மாபாவிய ஒரே வெட்டு 2 துண்டு, ஒரு வெட்டு 2 துண்டு. ஏ மாபாவி, நீ உழைச்சு திங்கவனையா? ஆமையா, ஊதாரித்தனமா அலைஞ்சானே, சரி எவ்வளவு கிலோ இருப்பான்? ஒரே வெட்டு 2 துண்டு எப்படி இருக்கான்னு பாக்கணும்னு சொல்லி அப்படி என்று சொல்லி ஒரு தராசை எடுத்தார்கள். ஆமாம்போ, 2 துண்டையும் 2 தராசுல வச்சார்கள். தூக்கி பார்த்தா எப்படி இருக்கு தராசு? சரி சமமாக இருந்ததா? தராசு இந்த பக்கம் போல இந்த பக்கம் போல. அதான் இன்னைக்கு நம்ம நாடார்குல பிள்ளைகள் எந்த ஊருக்கு எந்த திசைக்கு வியாபாரத்துக்கு போனாலும் நம்ம கைட்ட அளந்து போட்டாலே கணக்கு சரியா இருக்கும். கையால அளந்து போட்டாலும் கணக்கு கரெக்டா இருக்குமா? ஏய் 1 கிலோ அரிசி போடுங்க. 1 கிலோ அரிசி அளந்து முடியா? அள்ளிட்டு போ, கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கும். 3 கை அள்ளி போடு. எங்க போய் பாத்தாரியா? அரிசி வரமா? அரிசி வரமா? வெள்ளரிக்காய் வரும். என்ன வரமா இருந்தாலும் தொழில் தானே.
செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லிருக்காங்க. ஆமா. சரி, அதனாலே நானும் டீ கடையில போய் சீவல் எள்ளி போடுவோம்ல, கரெக்டா இருக்கும். ஒரு கிலோ அள்ளி போட்டோம்னா கரெக்டா 1.5 கிலோ இருக்கும், தூக்கிட்டு வந்துருவேன். சரி சரி, சும்மாவா பிறகு. அதனால கேளு, நம்ம கை கொஞ்சம் சொலவு மாதிரி இருக்கும் அள்ளி போடணும்னா, உள்ள விட்டு அள்ளி போட்டா கூட 1 கிலோ வரும். நல்லா இருக்குனே, வியாபாரம் நிறைய தெரியும். ஒரு விரல் வெண்டைக்காய் மாதிரி இருக்கு. கடற்கரை மாடிக்கலாம் மாடிக்கிட்டு வரும். கடைக்காரர் கிட்ட தரல, நம்ம கிட்டலாம் ஒரு பேர சொல்லு. நீ மேல சொல்லுக்கா. அன்னைக்கு நம்ம சான்றோர்கள் பிள்ளைகள் மல்லலுங்கிற மாபாவியை கொன்ன போது அப்பம்போது மதுரக்காரங்க என்ன செஞ்சாங்க? அந்த செட்டிமாறு வீதி எல்லாம் சான்றோர்கள் பிள்ளைகளை தோளிலே சுமந்து ரத வீதியை சுத்தி வந்தார்கள். சுத்தி சுத்தி வராங்க. அன்னைக்கு அவர்களுக்கு ஒரு பெயர் கிடைத்தது. என்ன பெயர் கிடைச்சது? செட்டி தோளேறும் பெருமாள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பெயர், ஒரு நற்பெயர் கிடைக்கிறது. நம்ம கூட மக்களுக்கு வீரத்தை பார்த்து சோழ மகாராஜனுடைய மந்திரி ஒரு வாழைத்தோட்டம், ஏக்கர் கணக்குல ஒரு வாழைத்தோட்டம் வச்சிருக்காரு. ஏற்கனவே இருந்த பழைய காவலாளியை தூர் எடுத்துட்டு இவங்க வீரமா இருக்காங்கல்ல, இவங்கள போட்டா களவு போவாது, கல்லணையும் போக விட மாட்டாங்க. 7 சான்றோர்கள் பிள்ளைகளையும் வாழைத்தோட்டத்துக்கு வச்சு நீங்க நல்ல முறையில காவல்காரங்க, உங்களுக்கு தேவையான வெகுமதி இந்த நான் பாண்டிய தாரேன். அப்ப இதுக்கு முன்னால போன மனசுல என்ன தோணும்? நம்ம இருந்த இடத்துல இன்னொருத்தன் வந்து உட்கார்ந்துட்டானே, இவங்க பேரை எப்படியா கெடுக்குன்னு தோணும். கண்டிப்பா தோணும் இல்லையா? உங்க இடத்துக்கு நான் வந்தேன்னு வெச்சுக்கோங்க, நான் சும்மா இருப்பேனா? நீங்க என்ன செய்வீங்க? எனக்கு எப்படி குழி வெட்டலாம்னு நினைப்பீங்க. அது எப்படியா நினைப்பீங்க? இது உடன்பிறப்பு பத்தியா? ஆனா அவங்க அப்படி இல்ல, ஏற்கனவே இருந்த காவலை நினைக்கிறான். சரி, நம்ம அன்னைக்கு காவல் காத்த இடத்துல இன்னைக்கு யார் வந்து இருக்கிறா? ஆமாம்மா, இவனை நாம சும்மா விடக்கூடாது என்று சொல்லி என்று இரவோடு இரவாக 7 சான்றோர்கள பிள்ளைகள் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு வாழை கொலையை அறுத்துட்டு போயிட்டான். பத்திரகாளி பிள்ளைகளுக்கு வருகிறது பாத்தீங்களா? அறுத்துட்டு போனது மட்டும் இல்லாம சோழ மகாராஜன் கிட்ட சொல்லி என்ன சொல்லி கொடுக்கறான்? வாழை தோட்டத்துல ஒரு வாழைக்குள்ள கம்மியா இருக்கு ஐயோ அப்படின்னு சொன்ன உடனே சோழ மகாராஜனுக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா சான்றோர்கள மக்கள் பாதுகாத்தாம சொன்னா அப்படி பாதுகாப்பு. சரி, இருந்தாலும் போய் பாப்போம்னு இந்த சோழ மகாராஜா வாழை தோட்டத்தை வந்து பார்க்க வராரு. சரி, அப்ப சான்றோர்கள பிள்ளைகள் அம்மா பத்திரகாளி அம்மனை நினைத்தார்கள். அம்மா பத்திரகாளி அம்மா, பிள்ளைக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்திருக்கு, நீ கை கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொன்ன உடனே பத்திரகாளி அம்மா சொன்னா, என்ன சொல்லுங்க? அப்பா பொன்னம்பல பாண்டியா, அம்மாளுடைய விபூதி எடுத்து எந்த வாழைக்கோள் அருந்ததோ அதுல அள்ளி போடு, அதிசயத்தை மட்டும் பாரு, ஓம் சக்தி அப்படின்னு சொன்ன உடனே விபூதி எடுத்தான். எந்த வாழைக்குலையில கொலை அருந்ததோ விபூதி அள்ளி போட்டான். அறுத்த கொலையிலே மறு வாழைக்குலை தழுத்ததான். அதனாலே அப்ப சோழ மகாராஜா வந்து பாத்துறாரு, என்னடா அறுத்த கொலையில மறுவாழை தழுத்திருக்கா? மறுவாழை தழுத்திருக்குன்னா எப்படி? காவலில கண்ணும் கருத்துமா இருந்திருக்காங்க. அதனால இந்த சோழ மகாராஜன் நம்ம நாடார்குல பிள்ளைகளுக்கு ஒரு பெயர் கொடுத்தார். என்ன பெயர் கொடுக்கின்றார்? வாழைக்கு இருகுலை கண்ட வள்ளல் என்று ஒரு பெயர். வாழைக்கு இருகுலை கண்ட வள்ளல்னு சொல்லி அவங்க பேர் கொடுத்திருக்காங்க நமக்கு. அங்க என்ன பேரு? பேர் பெற்ற பேர் வாங்குறவங்க நம்ம. செட்டி தோளேறும் பெருமாள் வாழைக்கு இருகுலை கண்ட வள்ளல் என்கிற ஒரு பெயர். சரி, இப்படி பேர் வாங்கி கொண்டு இருக்கும்போது மதுரை மாநகரத்திலே வைகை நதி அணைந்து ஓடுகிறது. வைகை நதி காட்சி. இந்த வைகை நதி அணைக்கணும்னா என்ன செய்யணும்? ஃபயர் இன்ஜின் வரணும். நதி அணைக்கணும். ஓ, நதி உடைஞ்சு போகுது அப்படி சொல்லுங்க. நதி அணைக்கணும்னு சொல்லுங்க. பேயா வெள்ளம். சரி, பெரு வெள்ளம். ஓ, பேயா வெள்ளம், பெரு வெள்ளம், மதுரை அழிக்க ஓங்கி வந்த வெள்ளம். மதுரைக்காரங்க யாரோ லைவ் பார்த்தீங்கன்னா கோவப்படுறாங்க. நீ மேல சொல்லு. அப்போ அந்த மதுரையில வெள்ளத்தை அணைக்கணும்னு சொன்னா சரி, மதுரை ஆண்டு வருகிறான் பாண்டிய மன்னன். என்ன சொல்லுகின்றான்? வீட்டுக்கு ஒரு ஆள் வாங்கப்பா. ஆமா, வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து நின்னு வாங்க. மண்ணலி ஒரு கூட மண்ணலி போடுங்க. ஒரு கூட மண்ணலி போடுங்க. வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும். கேலோட புதுசா ஏதாவது ஒண்ணு வந்து அள்ளி போடணும். சரி, இப்ப நம்ம வீட்டுக்கு பதிலா நீ போலாம். ஆமா, நம்ம வீட்ல நான் போலாம், இவர் வீட்ல இவர் போலாம். சரி, அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்ல இருந்து ஒவ்வொரு ஆள் மண்ணலி போடணும். சரி, அப்படி என்று சொன்ன பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கூட மண்ணள்ளி போட்டாங்க. இருந்தாலும் அணைஞ்ச பாடு தெரியல. சான்றோர்கள பிள்ளைகள் வீரத்தோடு இருக்கிறார்கள் என்று இந்த பாண்டிய மன்னன் காதுக்கு கேட்க வந்தார். அவர் என்ன நினைக்காரு? என்ன பாண்டிய மன்னன் அள்ளி போட்டாங்கன்னா பாண்டிய மன்னன் இருக்கிறாங்களே இந்த சப்தகன்னி பெற்று எடுத்த சான்றோர்கள் பாண்டியன்மார்கள் அவர்கள் கை வச்சாங்கன்னு சொன்னா உடனே அணைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி வெள்ளம் நின்றுரும். 7 பாண்டியன்மார்களை மந்திரியை விட்டு வரவழைக்க சொல்லும் பொழுது பொன்னம்பல பாண்டியன், ஜெயவீர பாண்டியன், அந்த சப்தகன்னி பெற்றெடுத்த 7 பாண்டியன்மார்களும் மதுரைக்கு வந்தார். பாண்டிய மன்னன் பார்த்தார். அப்பா, பாண்டியமார்களே, அப்பா நீங்க யாரு? என்ன? எங்க பெத்தது எங்க அம்மா பத்திரகாளி அம்மா நாங்களோ சப்தகன்னி பெற்றெடுத்த சான்றோர்கள பிள்ளைகள். எங்களை வளர்த்தது எங்க அம்மா பத்திரகாளி. சரி, அப்படின்னு சொல்லி 7 பேருடைய பெயரையும் சொன்னார்கள். எப்பா பொன்னம்பல பாண்டியா, உங்க கையால ஒரு கூட மண்ணை மட்டும் நீங்க அள்ளி போட்டா போதும். அறிவுகட்ட பாண்டிய மன்னா, கூறுகட்ட பாண்டிய மன்னா, நாடார் குலத்தை உதித்த பிள்ளைகள். சரி, சப்தகன்னி பெற்றெடுத்த சான்றோர்கள பிள்ளைகள். சப்தகன்னி பெற்றெடுத்த சான்றோர்கள பிள்ளைகள் எக்காலம் வந்தாலும் கூடை தொட மாட்டோம், குட்டை மண்ணு சுமக்க மாட்டோம். வம்சத்திலே நாங்க கூடை தொட மாட்டோம், குட்டை மண்ணு சுமக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே சரி, எப்பா கூடை சுமக்கலன்னு சொன்னா கழுத்தளவு குழி தோண்டி உங்களை உள்ள வச்சு யானை காலாலே துண்டிக்கப்படும். ஆமா, உங்கள் 7 வரையில் ஒருவன் உயிர் போகும். நீங்க கூடை மண்ணு சுமக்கல, குட்டை மண்ணு தொடரல அப்படின்னு சொன்ன உடனே ஒருவனை அழைத்து வந்தார். சரி, கழுத்தளவு குழி தோண்டி ஒருவனை உள்ளே வைத்து யாருந்த சப்தகன்னி பெற்றெடுத்த பிள்ளைகள். சரி, யானை காலாலே ஒருவன் தலை துண்டிக்கப்பட்டது. உருண்ட தலை பேசுது. எப்படி பேசுகிறது? இத்தலைக்கு எத்தலை போனாலும் பரவாயில்லையா
அறிவுகட்ட பாண்டிய மன்னா, இத்தலைக்கு எத்தலை போனாலும் பரவாயில்லையே கூறுகட்ட மன்னா, கூடை தொட மாட்டோம், குட்டமண்ணு சுமக்க மாட்டோம், குட்டமண்ணு சுமக்க மாட்டோம். இதே போல் 2 உயிர் போனது. சரி, மீண்டும் 5 பேர்கள் அம்மாளை நினைத்த பொழுது, தாயே பத்திரகாளி அம்மா, பத்திரகாளி அம்மா பாண்டிய மன்னன் இடத்துல கேக்குறா. என்ன கேக்குறா? பாண்டிய மன்னா, என்ன போன முன்ன ஒரு காலத்துல கண்ணகியா பிறந்து மதுரை அழிச்சனே, அதே போல இப்ப திருப்பி அழிக்கணும்னு ஆசைப்படுகிறியா அப்படின்னு கேட்ட உடனே, சரி அம்மா பத்திரகாளி, அம்மா பத்திரகாளின்னு சொன்ன உடனே நீ நான் நினைக்கல, ஆமா கீழ விட்டு பத்திரகாளி விளையாட்டுக்கு சொன்னாங்கன்னு நினைச்சோம். நீ தெரிந்தா நாங்க விளையாடி இருக்க மாட்டோம். ஆமா நீ தெரிஞ்சா உன் பிள்ளைகளை தொட்டு கூட பாத்துக்க மாட்டோம். என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? போன 2 உயிருக்கு 2 உயிர் திரும்ப வேணும். அந்த உயிருக்கு திரும்பி இந்த 2 உயிர் வேணும். ஆமா சரி என்று கேட்ட பொழுது மன்னன் பாண்டியம்மனுடைய பிள்ளையை மகனாக கொடுத்தால், சரி மந்திரியுடைய பிள்ளையை சலவை தொழிலாளியாக உங்களுக்கு 5 பேர்களுக்கும் இருப்பான். ஆமா அவன் சொன்னா, மன்னன் சொன்னா, யா 2 பிள்ளைகளை நீ வச்சுக்கனே, ஆனா மூத்த பொன்னமல மாட்டே சொல்லுதான். என்ன சொல்லுங்க? நம்ம தம்பியை கொன்னவங்கமா நமக்கு சரியா இருக்க கூடாது. கோமோகனவ வேணும், சலவை தொழிலாளியா நமக்கு இருப்பியாப்பா 2 வரும் இருக்கு. அதுக்கு ஆத்து பழம் அள்ளி போடு. கழுத வேணா நம்பர் வாங்கி. எப்பா நீ இருப்பியா? கோமகனா. அதனால கோமகமாகவும் சலவை தொழிலாகவும் இருப்பாய் என்று நம்ம வீட்டுல ஒரு நல்லது கெட்டது நடந்தா அவன் பங்கு கண்டிப்பா இருக்கணும். கண்டிப்பா. ஆமா வேணுமா வேண்டாமா என்று சொல்லி 2 பேர்களையும் கொடுத்த பொழுது, கொடுத்த வேளையில மூத்தவன் பொன்னம்பல பாண்டியன் காசிலே சென்ற வேதியர் குல பிள்ளையை திருமணம் முடித்து முதலாவது குழந்தை பெண் குழந்தை பிறந்தது. அதுதான் பாருங்க இன்னைக்கு எப்படி இருக்கு, பெண்கள பெருத்த கலை. பாருங்க இந்த கூட்டத்துல பாருங்க, பெண்கள தான் பெருத்த கலை. கேல்சிஸ் மை வேல்ட் ஐஸ். ஆமா 5 நாடார்கள் 500 நாடார்கள் ஆனார். சரி 500 5 1000 ஆனது. 5 1000 5000 ஆனது. அப்படி கிடையாதா? 5000 50000 ஆனது. 50000 5 லட்சம் ஆனது. 50000 5 லட்சம் ஆச்சு. 5 லட்சம் 5 கோடியா மாறுது. ஆமா 5 crores மாறுச்சு. ஆமா சரி இப்படியாக நம்ம நாடார் குலம் பெருகி கொண்டே போய், ஆமா இப்பவும் திரும்பும் திசையெங்கும் பத்திரகாளியம்மா என்ன சொல்லுகிறா? என்ன சொல்லுகின்றா? பண ஏறுத தொழில் இருக்குது, விவசாயம் இருக்கிறது, விவசாயம் இருக்கிறது, இன்னொன்னு என்ன இருக்கு? வியாபார தொழில் இருக்கு. வியாபாரத்துல சிறந்தவனாய் இருப்பான். எந்த முகம் சென்றாலும் சான்றோர்களோட பிள்ளைகள் யார்கிட்டயும் போய் கை கட்டி நிக்கணும் அவசியம் இல்லை. பணம் ஏறனா அம்மாளுக்கு படைக்கணும், பண மரத்துல இருந்து சாப்பிட கூடாது. இப்போ பாரு நமக்கு தோப்புல 50 பணம் இருந்துச்சுன்னா அதுல ஒரு பணைக்கு பட்டு கட்டி அந்த பட்டு கட்டின பணைக்கு படைச்சிட்டு தான் அடுத்த பையனை அடுத்த ஆளு கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட குலம் சான்றோர் குலம் சத்திரியர் குலம் நம்ம வம்சம் குலம். அப்பேற்பட்ட சான்றோர் குல சத்திரியர் குல பிள்ளைகள் ஆமையோ பத்திரகாளி அம்மனுக்கு கோவில் அமைத்து அப்படியே பெருகி கொண்டு, ஆமா பெருகி கொண்டு பத்திரகாளி அம்மனை அன்று போல் இன்றென்றைக்கும், ஆமம்மா என்றென்றைக்கும் வழிபட்டு வருகிறார்களே.